Hey guys, welcome back to the channel. So, போரோபெனை கோட்டிங் ஒரு 30 to 40K வர்த்தா அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஸோ இதோட ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 5 டே ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கார்ல இருக்கக்கூடிய இந்த அயனி பார்ட்டிகல்ஸ் அந்த பெயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ள போய் அக்குமுலேட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேல ரிமூவ் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்ல இருக்கக்கூடிய ஸ்வில் மார்க்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம கார்ல இருக்க ஏதாவது ஸ்கிராச்சஸோ டென்ஸோ ஏதாவது இந்த மாதிரியான பெயிண்ட் ஏதாவது போயிருந்துச்சோ அது எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இது செகண்ட் டே. அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே நமக்கு போரோபெனை லேயர்ஸ். ஸோ இந்த 2 நாளுமே போரோபெனை லேயர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. 12 hours கேப்ல பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் டே இத பண்ணி முடிச்சோனே ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கியூர் பண்ண விட்டுருவாங்க. சோ பாண்டிங் பக்காவா பண்ணிடுவாங்க. சோ இதுதான் ஓவராலா அந்த போரோபெனையோட லேயருடைய அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ். சோ ஃபர்ஸ்ட் இதோட ப்ரோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செம்ம கிளாஸ்ங்க பல இருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு அந்த டஸ்டா இருக்கட்டும் அந்த ஸ்கிராச்சஸா இருக்கட்டும் செமையா பண்ணியிருக்காங்க. அண்ட் தண்ணி நிக்கவே செய்யாது, அப்படியே சருகிட்டு போயிருது. டஸ்ட் சும்மா அப்படி ஊதி விட்டா கூட போதும் அப்படியே போயிடும். ஸோ எதுவுமே அக்குமுலேட் ஆகாது, அந்த பெயிண்ட் சர்ஃபேஸ்க்குள்ள எதுவுமே நுழையாது. ஸோ அதனால பெயிண்ட் ரொம்பவே சூப்பரா வந்து அப்படியே ஸ்டே ஆகும். நீங்க உங்களுடைய அந்த ஒரிஜினல் பெயிண்ட் நீங்க மெயின்டைன் பண்ண வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் போடுங்க, சூப்பராகவே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். என்னதான் ப்ரோஸ் இருந்தாலும் கான்ஸ்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும். ஸோ அது இங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காரை ஈஸி டு மெயின்டெனன்ஸ், தண்ணி ஊத்தினா போதும், அப்படியே தொடச்சா போதும், அப்படி ஈஸியா பண்ணிக்கலாம். ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வண்டி சூப்பர், எதுவுமே பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனா இந்த லேயரை வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்க சொல்ற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். 1 month ஒன்ஸ் pH நியூட்ரல் அந்த ஷாம்பு ஒன்று யூஸ் பண்ணி கண்டிப்பா வாஷ் பண்ணணும். ஸோ சேஃபா இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் டாப் அப் பிளஸ் அந்த ஒரு வாட்டர் வாஷ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா தேவை. இந்த 6 months பூஸ்டிங் ஒன்று பண்ணாகும். இதெல்லாம் வச்சா மட்டும்தான் 3 years பிளஸ் உங்களுக்கு வண்டி அதே அந்த லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதுல கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு விஷயத்தை நம்ம போடும்போது அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கோ அதே மாதிரி அந்த அளவுக்கு அதை செக்யூராகவும் நம்ம பாதுகாக்கணும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம கரெக்டா பாதுகாத்தோம்னா வண்டி புதுசாகவே இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஸோ உங்ககிட்ட அமௌண்ட்டும் டைமும் இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்க. பிளஸ் உங்க வண்டி புதுசாவே இருக்கணும்னு கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல எனக்கு அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் ஒரு தேவைப்படுறப்ப மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போய்க்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்ஸா வேணும், இதை விட எனக்கு சூப்பரா வேணும்னா பிபிஎஃப் போங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பட் ஆனா அதையும் நீங்க ஒரு 1.5 lakhsல போய் அந்த ரேட்ல தான் வாங்க முடியும். ஸோ உங்க காருக்கு என்ன ரேட் உங்க கார் ஓவரால் காஸ்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ மெயினா என்ன கேட்டீங்கன்னா என்னுடைய தார் ராக்ஸுக்கு இந்த போரோபெனை கோட்டிங் வந்து செம்ம லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் தெரியுது. வண்டி அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. அந்த தனியாட எது வரட்டும் அவ்வளோ சில்கி ஸ்மூத்ல அப்படியே ரன் ஆயிட்டு ஓடிட்டே இருக்கு. அதனால சூப்பராகவே இருக்கு. இது யார் பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ் மோட்டோ ஜக்கூசி நாகர்வேல பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லொகேஷன் பிளஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து நம்ம சேனல்ல கார் ஃபீச்சர்ஸ் இன் 60 seconds சொல்லி ஒரு மினி சீரிஸ் தொடங்க போறோம். ஸோ அதுல எல்லா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்ஸ் என்னென்ன புதுசா இருக்கு எல்லாத்தையும் சொல்ல போறோம். ஸோ யாருக்கு புதுசா கார் வாங்க போறீங்களோ இல்ல ஏதாவது உங்களுக்கு தேவையான கார் என்ன எல்லாத்தையும் செலக்ட் பண்ண கண்டிப்பா யூஸ் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.